நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் இருந்து இறக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 25% வரியானது இப்போது 18% குறைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது எனக்குள்ள நட்பும் மரியாதையும் தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உண்மை என்ன ஜி? வரி குறைத்ததற்கான காரணம் என்ன? முதல்ல ஒரு சொன்ன மாதிரி ட்ரம்ப் சொல்லிருக்கார், பாரத பிரதமருடைய அவர் மேல இருக்க மதிப்பு, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்காக குறைத்தேன் அப்படிங்கிறார். அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஆப்போசிஷன் லீடர்ஸ்லாம் சொல்ற மாதிரி இந்தியா அமெரிக்காவிடம் சரணடைந்து விட்டது அந்த மாதிரியும் பேச வேண்டாங்க. ஓகே, ஸோ இந்தியா ஆரம்பத்தில் இவங்க அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ரஷ்யா கிட்டே நீங்க வாங்குற ஆயில் இதெல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்தணும். நீங்க நிறுத்தவில்லை அப்படிங்கிறதுனால முதல்ல 25% இருந்த வரியை இன்னொரு 25% பெனால்ட்டி போட்டு 50% ஆக்கினாங்க. அதையும் தாண்டி இனிமேல் 100% ஆக்குவேன் அப்படி இப்படின்னாரு. ஆனால் இந்தியா இதுக்கெல்லாம் மசிந்து கொடுக்கவில்லைங்க. ஏன்னால் இல்லை என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னோ, இன்னைக்கு நான் இதை எப்படி எடுத்துட்டு போறேன் அப்படின்னோ, இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உள்ள பொருளாதார இது, இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே உள்ள வர்த்தகம் எப்படி இருக்கு, ரஷ்யாவிலிருந்து இந்தியா தொடர்ந்து ஆயில் ஏன் இறக்குமதி பண்ணார்கள், சவுதி அரேபியா இருக்காங்க, ஈரான் இருக்காங்க, அங்கெல்லாம் பண்ணலாமே, அமெரிக்காலேருந்து பண்ணலாமே, ஏன் ரஷ்யாவிலேருந்து மட்டும் பண்ணாங்க, இந்தியாவுக்கு இதனால என்ன ஆதாயம், இப்போ இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, ரஷ்யாவிலேருந்து தொடர்ந்து வாங்க போறாங்களா இல்லையா, வாங்கவில்லைன்னா அப்போ இந்தியா எங்கிருந்து வாங்க போறாங்க, அதனால இந்தியாவுக்கு லாபமா நஷ்டமா, என்ன விதத்தில் பொருளாதார இதில் வரும். இந்தியா அமெரிக்காவுடன் இப்போ வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டது. அந்த வர்த்தக ஒப்பந்த பிரகாரம் அமெரிக்காவிலிருந்து இந்தியா எந்த அளவுக்கு பொருட்களை இறக்குமதி பண்ண போகிறது, அதனால் அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் இந்திய பொருளாதாரத்தின் மீது, இதையெல்லாம் பற்றி பேசலாங்க. இந்த ஆங்கிள் எடுத்துன்னு போனா இன்னைக்கு எல்லாருக்கும் இது தெரியும். ஒன்று ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிடுகிறேன், இந்தியா எந்த விதத்திலையும் அமெரிக்காவுடன் சரணடைந்தவில்லை. இது ரொம்ப முக்கியங்க. இந்தியா ஆரம்பத்திலிருந்து பியூஷ் கோயல் பிரதம மந்திரி இவரு நரேந்திர மோடிஜி அவங்க சொல்ற மாதிரி என்ன இவங்க ஆரம்பத்தையும் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரியும் எந்த ஒரு தேசமும் நாங்க எங்க பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. 145 கோடி மக்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கும், எங்களுடைய நாட்டில் இருக்கும் எல்லா உற்பத்தி பண்ற ஃபேக்டரி இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் என்ன விதத்தில் ஆதாயம் இருக்கும், பெனிஃபிட் எப்படி இருக்கும், அதை பொறுத்து தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ டைரக்டா இதுக்கு போயிடலாம். இந்தியா அண்ட் யூஎஸ் இதில் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்தியா அண்ட் யூஎஸ் பொருளாதார ஒப்பந்தம், அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இப்போது இருக்கிறதுல என்ன வர்த்தகம் இது எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2025 வருஷத்துல இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் $132 பில்லியன். ஒரு பில்லியன்கிறது 100 கோடி ரூபாய், ஒரு டாலருங்கிறது 90 ரூபாய். அப்போ ஒரு பில்லியன் டாலர்னால் 9,000 கோடி ரூபாய். ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உடைய வர்த்தக ஒப்பந்தம் $132 பில்லியன். 132 மல்டிப்ளைட் பை 9,000 கோடி ரூபாய். அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 87 பில்லியன் டாலர் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறது. அதுல என்னென்ன இந்தியா ஏற்றுமதி செய்யறாங்கன்னா, பார்மசூட்டிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஜெம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங் கூட்ஸ், இதெல்லாம் அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து இந்தியா ஒரு 43 பில்லியன் டாலருக்கு
இறக்குமதி பண்றாங்க. என்ன இறக்குமதி பண்றாங்க மெயினா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கேருந்து பண்றது அந்த அமெரிக்காவிலிருந்து ஆயில் பண்றாங்க. ஆயில்னா ரொம்ப குறைத்த அளவுக்கு. இதை தவிர ஏரோஸ்பேஸ், போயிங் அந்த இதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் என்னென்ன கொண்டு வராங்க, இதெல்லாம் இது கொண்டு வராங்க, இறக்குமதி பண்றாங்க. ஸோ அமெரிக்காவிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுவது கம்மி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணுவது அதிகம். அதனால நமக்கு ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படிமா. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கு வர்த்தகம் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், அமெரிக்காவிற்கு எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், $45.7 பில்லியன் அமெரிக்காவிற்கு குறைவாக இருக்கிறது. நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணிக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்தியா அண்ட் ரஷ்யா அவங்களுக்குள்ள ட்ரேடு ஒப்பந்தம் இதுவரைக்கும் எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ரஷ்யாவுக்கு பண்றது ரொம்ப கம்மி. ஆனால் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்றது அவ்வளவு அதிகமாக பண்ணுகிறோம். இந்தியாவிலிருந்து எவ்வளவு ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்றோம்னா $4.9 பில்லியன் தான். அவ்வளவுதான். வேற அமெரிக்காவுக்கு 44 பில்லியன் ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்தோம். ரஷ்யாவுக்கு 4.9 பில்லியன் தான் நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிறோம். ரஷ்யாவிலிருந்து நம்ம எவ்வளவு இறக்குமதி பண்றோம்னா $63.8 பில்லியன் ரஷ்யாவிலிருந்து. என்ன அப்படின்னால் மெயினா க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், ஃபெர்டிலைசர், குக்கிங் கோல், ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இதெல்லாம் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ ரஷ்யாவிலேருந்து அப்போ ரஷ்யா இந்தியா ஏற்றுமதி வர்த்தக ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிகமாக இந்தியாவிற்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரஷ்யாவிலிருந்து எதுக்காக நம்ம ஆயில் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு எல்லா இடத்துலையும் ஆயில் இருக்கு, ரஷ்யாவிலேருந்து மட்டும் ஏன் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த க்ரூட் ஆயில்பாங்க. ரஷ்யாவிலேருந்து எண்ணெயை இறக்குமதி செய்து அது க்ரூட் ஆயில், அதை இந்தியாவில் ரிஃபைனரிஸில் கொடுத்து அதை ரிஃபைன் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக மற்ற கண்ட்ரீஸ்க்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியன் அவங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போது ரஷ்யாவிலேருந்து ஏன் சார் ஆயில் வாங்கினீங்க, சவுதி அரேபியாலேருந்து வாங்கினீங்க, ஈரான்லேருந்து வாங்கினீங்க, அமெரிக்காலேருந்து முந்தி வாங்கினீங்க, நடுவில் ஏன் ஃபுல்லாக ரஷ்யாவிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து வாங்குற ஆயில், அந்த க்ரூட் ஆயில் இந்த இது பேரல் $10 $12 தான் விலை. $10 $12 தான் விலை. $10 அப்படின்னா இன்னைக்கு ஒரு டாலர் $90. அப்போ $10 பார்த்தா 90 × 10 $900 அவ்வளோதான். வேற நான் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்டர்நேஷ்னல் லெவலில் மார்க்கெட்டில் யூஎஸ்ஏ, யூகே அங்கேருந்து நான் இறக்குமதி பண்ணால் அதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, $68 ஒரு பேரல். ரஷ்யாவிலேருந்து வாங்குறது $10, வேற அங்கிருந்து வாங்குறது $68 ஒரு பேரல். அப்போ ரஷ்யாவிலேருந்து நான் வாங்குறதுனால ஒரு பேரலுக்கு $58 நம்ம சேவ் பண்றோம். தட் மீன்ஸ் $4770 கிட்டத்தட்ட. ஏன்னா $58 58 × $90 போட்டுங்க. ஓகே, 5220 ஒரு பேரலுக்கு சேவ் பண்றோம். ஸோ மொத்தமாக ரஷ்யாவிலேருந்து ஆரம்பத்தில் 1.7 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு இறக்குமதி பண்ணி கொண்டிருந்தோம். ஓகே, ஒரு நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக குறைத்தோம். ஏன் குறைத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முதல்ல நான் சொன்னேன் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் ரஷ்யா இதுக்கும் வித்தியாசம் $58 ஒரு பேரலுக்கு இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. குறைய ஆரம்பித்ததுனால இந்தியா என்ன பண்ணாங்க, மற்ற கண்ட்ரீஸ்லேருந்தும் வாங்க ஆரம்பித்தார்கள். இப்போ ரஷ்யா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்களுக்கு கடுப்பாயிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை ரஷ்யாவிலேருந்து நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுறோம், நீங்கள் வாங்கினீங்கன்னா
பர்சன்டேஜ் வரி விதித்தார்கள். 25% பிளஸ் 25% பெனால்டி, 50% ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், ரஷ்யாலேருந்து நம்ம என்ன பண்ணோம், குறைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா, யூஎஸ் இதில் இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் இதில் யூஎஸ் டேரிஃப் வந்து 18% குறைச்சிருக்காங்க. எதில் குறைச்சிருக்காங்க என்னால், இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுகின்ற ஃபார்மசூட்டிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் டோட்டலாக $48 பில்லியன் நம்ம வந்து வருஷத்துக்கு ஏற்றுமதி பண்ணுகிறோம். அதை 50%லிருந்து 18% யூஎஸ் குறைத்திருக்கிறாங்க. தென் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, யூஎஸ்க்கு உங்ககிட்ட இருந்து $500 பில்லியன், $500 பில்லியன். இப்போ நம்ம வாங்குறது வருஷத்துக்கு $45 பில்லியன் தான் யூஎஸ்லேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம். இப்போ இந்தியா என்ன சொன்னாங்க, $500 பில்லியன் என்ன ஒரு வருஷத்தை இல்லை 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 படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓவராலா வருஷம் 2030 பொழுது உங்களுக்கும் எனக்கும் உள்ள வர்த்தக ஒப்பந்தம் $500 பில்லியன் ஆகும். இப்போ எவ்வளோ இருக்கு வர்த்தக ஒப்பந்தம், இந்தியா அண்டு யூஎஸ்க்கு $137 பில்லியன் இருக்கிறது. அதை நாங்கள் 2030 வருஷத்துக்குள் $500 பில்லியன் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அது இது பண்ணிக்கொள்ளலாம். தட் மீன் நாங்களும் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுவோம், நீங்களும் இம்போர்ட் இது பண்ணணும். பட் உங்ககிட்ட இருந்து மட்டும் $500 பில்லியன் பண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இல்லை இந்தியா சரணாயிடுத்து அப்படிம்பாங்க. இதில் வந்து ரெண்டு வியூஸ் இருக்கு. சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் பாசிட்டிவா பார்க்குறாங்க. அவங்க என்ன பாசிட்டிவா பார்க்குறாங்க அப்படின்னா, இது வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ குறைச்சிருக்காங்க. இவ்வளோ குறைச்சிருக்கிறதுனால ஷார்ட் டைமில் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் யூஎஸ் இப்போ இருக்கிறத விட இன்னும் 15% அதிகமாகும். ஆர் 8 to 12 பில்லியன் ஒரு வரை. இன்னைக்கு இந்தியா நான் முன்னாடியே சொன்னேன் $87 பில்லியன் வருஷத்துக்கு இன்க்ரீஸ் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த மாதிரி வர்த்தக ஒப்பந்தம் 18% இவங்க குறைச்சி விட்டார்கள். குறைச்சதில் எப்படி சார் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். என்னன்னா 18% குறைத்து விட்டதுனால இந்தியாவுடைய காஸ்ட், இந்தியாவிலேருந்து அங்கே போகிற எக்ஸ்போர்ட் ஆகி போகிற கூட்ஸ் எல்லாம் விலை நேற்று வரைக்கும் $100 $50 டேரிஃப் கட்டினோம். இன்னைக்கு $100 $18 கட்டுகிறோம். ஸோ மற்ற பங்களாதேஷ், வியட்நாம் இவங்க எல்லாருக்கும் இவ்வளோதான் இங்கே இருக்கிறது. இந்தியாவுக்கும் 50 18 குறைத்து விட்டதுனால இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுற அந்த மெட்டீரியல்ஸ் நான் முன்னாடி சொன்ன டெக்ஸ்டைல்ஸு, ஜெம்ஸு, அதுக்கு இது எல்லாமே மற்ற கண்ட்ரியோட காம்பீட் பண்ணுறது காம்படிட்டிவ் ப்ரைஸாக இருக்கும். அதனால் பொதுவாகவே இந்தியாவிலேருந்து வர ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே குவாலிட்டி இருக்குது. இப்போ ரீசெண்ட் இதில் 50% டேரிஃப் போட்டதுனால விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்லாம் அடி வாங்கிட்டு இப்போ 18% குறைச்சதுனால எக்ஸ்போர்ட் இன்னும் கூடுதலாக வரும். எவ்வளோ கூடுதலாக வரும்னா 12% கூடுதலாக வரும் அப்படின்னு சொல்கிறேன். இது பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரி 12% கூடுதலாக வருங்கிறதுனால லேபர் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி ஜிடிபி இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கண்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இது பாசிட்டிவ் ஆங்கிள். கிரிட்டிக்கல் இதில் நிறைய பேர் சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இல்லை சார் இந்த டீலில் கிரிட்டிக்கலாக அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க சொல்கிறாங்க இந்தியா வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் யூஎஸ்லேருந்து நிறைய அக்ரிகல்ச்சர் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இந்தியா இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது விவசாய இதுக்காக இந்தியா வந்து அமெரிக்காவை ஓவர் டிபெண்ட், அமெரிக்காவை அதிகமாக நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க, கிரிட்டிக்கலா சொல்றாங்க. இதையும் தாண்டி இந்தியா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்கா போட்ட இந்த வரி விதிப்பினால இந்தியா அந்த ப்ரெஷர் தாங்காம இதுவாகி விட்டது, அமெரிக்காவுக்கு ஈல்டு பண்ணிட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க
அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனால் அது இல்லை. அது முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி அமெரிக்காவை ஓவரா நம்பி இல்லாம, இந்தியா என்ன பண்ணலாம்? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கவில்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, கல்ஃப் அண்ட் ஏஷியன் இது மற்ற ஏஷியன் கண்ட்ரிஸ் அவங்க கிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. உங்க எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் நீங்க பண்றீங்களா? அமெரிக்காவையே நம்பி இருக்காதீங்க. அமெரிக்கா இவ்வளவு டாரிஃப் போடுறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் யூனியன் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸோடும் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுங்க. போடுறதுனால இது உங்களுக்கு மெயினாக உங்க எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், உங்க எம்எஸ்எம்இ செக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது கிரிட்டிக்கல். இதுல எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன். இப்போ இந்த மாதிரி டேரிஃப் இது பண்ணனால எந்த அளவுக்கு எக்கனாமிக் இது, இந்த டீல் இந்தியா யூஎஸோட இந்த டீல் இப்போ போட்டாங்க. முதல்ல 50% இருந்தது, இப்போ 18% குறைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த டீலுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி எப்படி இருந்தது, டீலுக்கு அப்புறம் ஏற்றுமதி எப்படி இருக்கலாம், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. என்னென்ன செக்டர்? டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். இதுல வந்து இந்த டீலுக்கு முன்னாடி, இந்த டீலுனா இப்போ 18% குறைச்சிருக்காங்களே, அந்த டீலுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் அப்பரல் அதனுடைய எக்ஸ்போர்ட் வந்து $11 பில்லியன் ஆகிய இருந்தது. இப்போ இந்த டீல் 18% குறைச்சதுனால டேரிஃப், இந்த டீல் வந்து 15% 20% இன்க்ரீஸ் ஆகும். ஏற்றுமதி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் யூஎஸ்க்கு அனுப்புகிற டெக்ஸ்டைல்ஸ் அப்பரல் 15% 20% ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆகும். தென் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா இந்த டீலுக்கு முன்னாடி $10 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த டீலுக்கு அப்புறம் 12% கூடுதலாக பண்ணுவோம். தென் இன்ஜினியரிங் கூட்ஸ், இந்த டீலுக்கு முன்னாடி $4.2 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டீலுக்கு அப்புறம் 10% நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இந்த இன்ஜினியரிங் கூட்ஸ் அதிகமாகும். ஓவராலாக இது வரைக்கும் இந்த டெக்ஸ்டைல்ஸு, ஜெம்ஸு, இன்ஜினியரிங் கூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து $48 பில்லியன் வருஷத்துக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்தோம். இப்போ இந்த டீலுக்கு அப்புறம் 18% குறைத்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய ஏற்றுமதி இந்த டெக்ஸ்டைல்ஸ், இந்த அப்பரல், ஜெம்ஸ், ஜுவல்லரி, இன்ஜினியரிங் கூட்ஸில் $48 பில்லியன் இருந்து $90 பில்லியன் இன்க்ரீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இதையும் பார்க்கணும். தென் இதுல ஓவரால் இதுல இந்த டேரிஃப் இந்தியா என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்க்கு இந்தியா என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இது பிரகாரம், டீல் பிரகாரம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க. இந்தியா என்ன சொல்றாங்க, ரஷ்யாவிலிருந்து நாங்க வாங்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் கூடிய அளவுக்கு நாங்க குறைத்து விடுகிறோம். ஓகே, அண்ட் நாங்க என்ன பண்றோம், இந்தியா வந்து வெனிசுலா இப்போ நல்லா ஞாபகம் இருக்குங்க எல்லாருக்கும். அமெரிக்கா என்ன பண்ணாங்க, வெனிசுலா நாட்டின் மீது போர் தொடுத்து வெனிசுலாவுடைய ஜனாதிபதியை கைது செய்து அமெரிக்காவிற்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கொண்டு சென்று அங்கே சிறையில் வைத்து விட்டார்கள். எதனால அப்படின்னா, ஆரம்பத்தில் 80s 90s அப்போ என்ன இருந்தது, அமெரிக்கா நிறைய வெனிசுலா ஒரு செப்பரேட் கண்ட்ரி சவுத் அமெரிக்காவில், ஆயில் அந்த அளவுக்கு ஆயில் ரிச் கண்ட்ரி. அதில் அமெரிக்கன் வந்து என்ன பண்ணாங்க, இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அங்கே ஆயில் அங்கிருந்து ஆயில் ட்ரில் பண்ணி ஏற்றுமதி பண்ணி கொண்டிருந்தார்கள். வெனிசுலா கவர்மெண்ட்டுக்கு 50%. அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெனிசுலா கவர்மெண்ட் சும்மா இருப்பாங்க. இவங்க அந்த வெனிசுலா ஆயிலை எடுத்து அவங்களுக்கு 50% அந்த ஆயில் மூலம் வர பணத்தை கொடுத்து விட்டு மீதி 50% அமெரிக்கா எடுத்துக்கொண்டது. இப்போ என்ன ஆயிடுத்து, இவங்க என்ன பண்ணாங்க, 90s லேட் 80s அண்ட் 90sல வெனிசுலா என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டா அமெரிக்கன் கம்பெனி யார் யார் இந்த வெனிசுலாவில் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணி விட்டார்கள். அதாவது எதுவுமே இனிமேல் உங்களுக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே வெனிசுலாக்கு சொந்தம் அப்படின்ட்டாங்க. இது ரொம்ப இதுவாக போயிடுது. இதே தாண்டி வெனிசுலாலேருந்து
நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பித்து விட்டது. இதனால் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன பண்ணார், இல்லை இது சரியா வராதுன்னு அமெரிக்கா மீது வெனிசுலா மீது போர் தொடுத்து அந்த ஜனாதிபதியை அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா சொல்லிட்டாங்க வெனிசுலா இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். அதனால் வெனிசுலாவில் இருக்க என்டையர் ஆயில் ஃபீல்ட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அதனால் வெனிசுலாலேருந்து நீங்கள் ஆயில்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியா வந்து ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதியை குறைத்து கொள்வார்கள், கிராஜுவலாக குறைத்து கொள்வாங்க. என்ன குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரஷ்யாவில் இது வரைக்கும் ரஷ்யாவில் ஏற்கனவே ஏப்ரல் நவம்பர் 2024 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரஷ்யாவிலிருந்து 37.9% நம்மளுடைய டோட்டல் இம்போர்ட்டில் எந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருந்து ஆயிலை எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோமோ அதில் 37.9% ரஷ்யாவிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணோம். அது என்ன ஆகிவிட்டது, 2025 33.7% குறைந்து விட்டது. தென் ஜனவரி 2026, ஏன்னா நவம்பர்லேயே இவர் சொல்லிட்டார், நவம்பர்லேருந்து 50% ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே தண்டனை, வரி தண்டனை, டாரிஃப் பெனால்ட்டி போட்டார். ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கியிருக்கீங்கன்னு. உடனே ரஷ்யாவிலேருந்து வாங்குற ஆயிலை முதல்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன், 1.7 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 2026 ஜனவரியில் 1.1 மில்லியன் பேரல்ஸ் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இதையும் தாண்டி இது என்ன ஆகுது, ரஷ்யாவிலிருந்து 2 கம்பெனி இருக்கு, ரோஸ்நெட் அண்ட் லுகாயில், LUKOIL, லுகாயில், 2 பெரிய கம்பெனி ரஷ்யா. அங்கிருந்து தான் 60% குரூடு வாங்கினோம். இப்போ இந்தியாவிலேருந்தும் மற்ற கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவில் வாங்குறதை நிறுத்திவிட்டு ஸ்லோவாக, உடனே நிறுத்த முடியாது, ஓவர் ஏ பீரியட் பை 2026 ஏப்ரலிருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர், ஸோ செப்டம்பர் முடிவில் ரஷ்யாவிலிருந்து வாங்க ஆயிலை மேக்சிமம் குறைத்து விட்டு இந்தியா இப்போ என்ன பண்ணுவாங்க, வேற எங்கே பண்ணலாம், சவுதி அரேபியா, தென் முன்னாடி சொன்ன மாதிரி வெனிசுலா, ஈரான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து ரஷ்யா அது மாதிரி இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஆயிலை. பட் இதிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியா ரஷ்யாவில் முன்னாடி சொன்னேன், பிரெண்ட் ஆயில் $68 ஒரு பேரல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்குது. வேற ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற ஆயில் $10 தான் ஒரு பேரல் இருக்குது. ஸோ ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற நம்ம ஆயில் வாங்குறதுனால $58 ஒரு பேரலுக்கு சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற ஆயிலை கம்ப்ளீட்டாக நம்ம குறைத்து விட்டோம்னால் மற்ற கண்ட்ரிலேருந்து வாங்குகிற ஆயில் ரஷ்யாவிலேருந்து வாங்குகிற ஆயில் அளவுக்கு சீப்பாக இருக்காது. ஆனால் வெனிசுலா அங்கிருந்து வாங்க போகிற ஆயில் சீப்பாக இருக்கும். ஆனால் வெனிசுலா ஆயில் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. குவாலிட்டி அது வந்து க்ரூட் ஆயில், அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே போரும் ஆகிடும். உங்கள் ப்ராசஸிங் காஸ்ட்டே ரொம்ப அதிகமாகிடும் அந்த வெனிசுலாருந்து வர ஆயில். அது அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவோட பில் என்ன ஆகும், ஆன்யுவலாக பார்க்குறச்ச 2%, வெறும் 2%. நேற்று வரைக்கும் வாங்கிட்டு இருந்த விட வருஷத்துக்கு 2% இந்தியாவோட ஆயில் இது கொஞ்சம் அதிகமாகும். 2லிருந்து 4-5% அதிகமாகும். ஸோ இது வந்து ஓவரால் இதில் நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து $3-4 பில்லியன் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டி இருக்கும், கூடுதலாக செலவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு. ஸோ இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபைனான்ஷியல் 2026, அதாவது மார்ச் 26க்குள்ள நம்மளுடைய வேல்யூ வந்து $9 பில்லியன் வேல்யூனா நம்மளுடைய இம்போர்ட் பில் ஆயில் ரஷ்யாவை விட்டு மற்ற கண்ட்ரியிலிருந்து நம்ம இறக்குமதி செய்தால் இப்போ இறக்குமதி செய்கிற காஸ்ட்டை விட $9 பில்லியன், அதாவது ஒரு $1 பில்லியன் 9,000 கோடி, அந்த மாதிரி 9. ஸோ 9 பில்லியன்னா 81,000 கோடி ரூபாய் அதிகமாக இருக்கலாம்.
அண்டு 2027 ஃபைனான்ஷியல் இயர், அதாவது மார்ச் 2027 முடிவில் $12 பில்லியன், அதாவது 1,08,000 கோடி ரூபாயாக அதிகமாக நம்ம வருஷத்துக்கு கட்ட வேண்டி இருக்கலாம். இது ஒரு எக்கனாமிக் இம்பேக்டை கொடுக்கும். இதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். ஸோ அப்போ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்க மாட்டோம். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? இந்தியா இவங்கள நம்பியே, யூஎஸ்ஐ நம்பியே, ஏன்னா யூஎஸ் தான் இந்தியாவுக்கு இன்னைக்கு மேஜர் மார்க்கெட் ஏற்றுமதி பண்ணுவதற்கெல்லாம். அப்போ ரஷ்யாவிலேருந்து ஆயில் நான் வாங்க, மற்ற இடத்துலேருந்து ஆயில் வாங்கினோம். நான் இப்போ சொன்னேன் 2027 முடிவில் 1,08,000 கோடி ரூபாய், அதாவது $12 பில்லியன் நம்ம அதிகமாக பே பண்ண வேண்டி இருக்கும். பில், இறக்குமதி பில், அதை அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? நான் ரஷ்யா அமெரிக்காவை நம்பியே ஏற்றுமதி இல்லாமல் மற்ற எந்த கண்ட்ரிகளும் ஏற்றுமதி பண்ணலாம், அதெல்லாம் யோசிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம போட்டு முடித்து விட்டோம். அப்போது யூரோப்பியன் யூனியனோட அந்த அளவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. ஆனால் அமெரிக்காவே இது காம்பன்சேட் பண்ணுவா? பண்ணாது. பட் யூரோப்பியன் யூனியனோட ஏற்றுமதி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு முடித்து விட்டோம். இப்போ மற்றபடி கல்ஃப் கவுன்சில், கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு முடித்து விட்டோம். இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸோடும் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் போடுவதனால் நம்ம மேஜராக அமெரிக்காவையே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஓவர் ஏ பீரியட் இந்தியா என்ன பண்ணலாம்? நீங்கள் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்க மாட்டோம். அதனால உங்களால் இது பண்ண பாருங்க, எங்களுக்கு எது ஆதாயமோ அதை தான் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய தேதிக்கு இந்தியாவுடைய மற்ற எல்லா எக்ஸ்போர்ட் செக்டர்லாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய லெவலில் கணக்கில் எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுடன் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற ஆயிலை குறைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோம். எவ்வளோ குறைக்க போகிறோம், என்ன ஃபுல் டீட்டெயில் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் குறைத்து கொண்டிருக்கிறோம். எதனால் அப்படின்னா, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்தியாவுடைய 145 கோடி ஜனங்களுக்கும் இந்தியாவுடைய மற்ற இண்டஸ்ட்ரீஸ், சர்வீசஸ் செக்டர் எதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறார்களோ அந்த ஏற்றுமதி எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் இருப்பதற்கு எந்த பண்ண வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அதனால இந்தியா எந்த விதத்திலையும் அமெரிக்காவுடன் அவங்க போட்ட கண்டிஷனுக்கு சரண்டர் ஆகவில்லை. இது ரொம்ப முக்கியம். முடிக்கும் போது இதையும் சொல்றேன், $500 பில்லியன் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கும். $500 பில்லியன் இன்றைய தேதிக்கு மொத்தம் இது $137 பில்லியன் வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில். இது $500 பில்லியன் 2030 வருஷம் முடியும் பொழுது இருக்கும், செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ரஷ்யாவுடன் எதுவும் செய்ய மாட்டேன் இல்லை. ரஷ்யா தான் இந்தியாவுக்கு ஆல்வேஸ் எ டிபெண்டபிள் பார்ட்னர். ரஷ்யா என்னைக்குமே இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதனால் ரஷ்யாவுடன் ஆயில் தானே வாங்கக்கூடாது, மற்ற எல்லா இதுவும் நான் பண்ணலாம் இல்லையா? ரஷ்யாவோட மற்ற இதெல்லாம் பண்ணுவோம் ஏற்றுமதி. ஸோ ரஷ்யாவிற்கு எந்த விதத்திலையும் இந்தியா, ரஷ்யாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இந்த யூஎஸ் இந்தியா இந்த டீல்னால எந்த விதத்திலையும் பாதிப்பு அடையாது என்பதை நம்ம முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.